ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் கூலி 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 அந்த திரைப்படத்தை அப்படியே ஏற்றுறாங்களா இல்லை இறக்குறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இதோட கலெக்ஷனை பார்த்திங்கன்னா அது ப்ரொடக்ஷன் டீம் பார்க்க வேண்டிய வேலை. டைரெக்ஷனில் சரியில்லை, கதை சரியில்லைன்னா அது டைரக்டரோட பிரச்சனை, அவங்க டீம் பிரச்சனை. மியூசிக் சரியில்லைன்னா அது மியூசிக் டைரக்டர். சரி, மியூசிக் நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க, கதை ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. புரியாதவங்க ஒரு தடவை கூட பார்த்துட்டு புரியலைன்னு சொல்லலாம். ரெண்டாவது தடவை பார்க்கும்போது கதை நல்லாவே புரியுது, நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் இன்றைக்கி 13-14 நாள் ஆகுது. கலெக்ஷன் அது பட்டு போயிட்டுருக்கு. அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க, டைரெக்ஷன் நல்லா பண்ணுறாங்களா இல்லை மியூசிக் நல்லா போடுறாங்களா, அது நமக்கு ஒரு விஷயமே கிடையாது. நமக்கு என்ன, போனோமா 3 மணி நேரம் படத்தை உக்காந்து பார்க்க வச்சாங்களா, அதுதானே வேணும். 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் தானே நமக்கு தேவை. அந்த 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டை லோகேஷ் கனகராஜ் அழகாக கொடுத்துருக்காரு. என்ன குறைகள் நிறைகள் அங்கங்கே இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக அப்படி இருக்கும் பட்சத்தில் 3 மணி நேரம் ஒரு ஆளை ஒரே ஒரு பிரேக்கு விட்டு உட்கார வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அது நல்லபடியாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் கூலியில் நமக்கு தெரிஞ்சது. அப்புறம் ஹீரோ சூப்பர் ஸ்டாரோட அவரே ஒரு மோட்டிவேஷன். என்ன மோட்டிவேஷன்னா, 40 வயசு 50 வயசுலேயே கால் வலி அதெல்லாம் வர ஆரம்பிக்கிற இந்த டைமில் மனுஷன் இந்த வயசுலேயும் டான்ஸ் ஆடுறாரு, ஸ்டண்டு. ஏன்னா ஒரு சீனை ஒரே ஷாட்டில் எடுத்துட முடியாது, எல்லா சீனும். அதுக்கும் டைம் ஆகும். அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், பிரேக் எடுக்கணும், அதுக்குள்ளே டயட்டை ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாத்தையும் அவர் செஞ்சு படத்தை அப்படியே லீட் பண்ணி கொண்டு போகிறார். நல்லா தான் இருக்குது. 3 மணி நேரம் உட்காந்து பார்க்க வச்சுருக்குறாங்க. அதுக்கு லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு சல்யூட். அப்புறம் நெகட்டிவ் ரிவ்யூஸை பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, யார் முன்னாடி முதல்ல ரிவ்யூ போடுறது. இப்போ பிரசாந்த் அவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம ப்ளூ சட்டையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் படத்தை ஒரு டீமோடு போய் பார்த்துட்டு ரைட் சைடில் ஒரு 2 பேர், லெஃப்ட் சைடில் ஒரு 2 பேர் உட்கார வச்சு, டேய் இது ஓப்பனிங் சீன் நல்லா இல்லைன்னு எழுது, இது இன்டர்வல் பிளாக் நல்லா இல்லைன்னு எழுது, அப்படி நல்லா இல்லைன்னு எழுது, அப்போ இது நல்லா இருக்குன்னு எழுது, அப்படியே போட்டு ஜட்டி விளம்பரம், பனியன் விளம்பரம் எல்லாம் போட்டு அவங்க ஒரு சைடில் அவங்க பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன பிரச்சனைன்னா, யார் ஃபஸ்ட்டில் ரிவ்யூ போடுறா, யார் வியூஸ் நிறைய கிடைக்குது, யாருக்கு அதில் காசு நிறைய கிடைக்குது, நெகட்டிவ் சொன்னால் எவ்வளோ கிடைக்கும், பாசிட்டிவ் சொன்னால் எவ்வளோ கிடைக்கும், அதை கேல்குலேட் பண்ணி கரெக்டாக அவங்க வேலையை பார்க்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். இதுதான் என்னுடைய ஒரு முடிவு. இது தான் நான் சொல்ல வரேன். அவங்க வேலையை பார்க்கட்டும், சினிமாக்காரங்க அவங்க வேலையை பார்க்கட்டும், ரிவ்யூவர்ஸ் அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். என்டர்டெயின்மெண்ட் பிடிச்சிருந்தா போனோமா, படம் பார்த்தோமா, வந்தோமா, நம்ம வேலையை பார்த்தோமா இருக்கணும். ஓகே, பாய்.